பழைய ஏற்பாட்டுல 390வது பக்கம். எல்லாம் எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? நல்லா சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. திரும்ப சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல தாவீது அப்படிங்கிற இடத்துல உங்க பேர் போட்டுக்கலாமா? உங்க பேர் சொல்லி வாசிக்கலாமா? அவங்க பேர் சொல்லி வாசிங்க. பீட்டர் ஜவாலா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அவங்க பேர் சொல்லி வாசிங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. நம்முடைய போதகராகிய நம்முடைய பாஸ்டர் அவர்கள் நாளுக்கு நாள் என்ன பண்றாரு? விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இந்த சபையானது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது. ஆமென். அந்த பாஸ்டருடைய குடும்பமானது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது. அதே போல உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வியாபாரம் நாளுக்கு நாள் என்ன பண்ணுகிறது? சத்தமா சொல்லுங்க. விருத்தி அடைகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவர் விருத்தி அடைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப தாவீதை குறித்து நமக்கு எல்லாருக்குமே நிறைய நம்ம டெய்லி நம்ம நிறைய வசனங்களை படிக்கிறோம், அவரை படித்து நிறைய தியானிக்கிறோம், நிறைய வசனங்களை கேட்கிறோம். அப்ப தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப விருத்தி அடைவதற்கு காரணம், விருத்தி அடைவா என்ன? விருத்தினா என்னது? பெருகுதல். அல்லேலூயா. பெருகுதல். அவனுடைய தாவீது என்ன பண்றான்னா, நாளுக்கு நாள் பெருகுதுன்னா அப்படி உடம்புல பெருகிறது இல்ல, அவன் ஆசீர்வாதத்தினால் பெருகுதான். அல்லேலூயா. அப்ப பெருகக்கூடிய தாவீது அந்த வளர்ச்சி, அந்த பெருக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். எத்தனை பேர் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? நல்ல கரங்களை வச்சு சொல்லுங்க. என்னோட கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். என் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறார். என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். இந்த சபையோடு கூட இருக்கிறார். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, யார் கூட எல்லாம் தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் என்ன பண்ண போறோம்? இந்த வருஷத்துல 2026ல என்ன பண்ண போறோம்? நல்ல சத்தமா சொல்லுங்க. விருத்தி அடைய போறோம். அல்லேலூயா. வாயை திறந்து சொன்னாதான் வாக்குத்தத்தம். நம்ம வாயினால அறிக்கையிடணும். அல்லேலூயா. அப்ப வாயினால நம்ம அறிக்கையிடும் பொழுதுதான் அந்த வார்த்தை என்ன பண்ணும்? கிரியை செய்யும். அப்ப நம்மளாம் இந்த வருஷத்துல என்ன பண்ண போறோம்? நாளுக்கு நாள், நல்ல சத்தமா சொல்லுங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறோம். அல்லேலூயா. அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறோம் அப்படின்னா, அப்ப அழகான இடத்துல வேதம் சொல்லுகிறது, நம் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால அந்த தாவீது ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்ப இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு வேலை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு மாமரம் நல்லா பழுக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன போடணும்னா, ஃபர்ஸ்ட் விதை போட்டாதான் அந்த கன்று முளைச்சு வரும். அது பாத்தீங்கன்னா பெரிய மரமா மாறி நம்ம கனி தரும். அப்படித்தானே? அல்லேலூயா. இப்போ ஒரு டாக்டர் போகணும்னு வச்சுக்கல, ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் வைக்கணும். முதல்ல ஒரு டாக்டர் என்ன பண்ணணும்? அந்த டாக்டருக்கு படிச்சிருக்கணும். அந்த தகுதி வேணும். அந்த படிப்பு படிச்சு அந்த பர்டிகுலர் வேலைக்காக அவர் தகுதி அடைஞ்சிருக்கணும். அந்த வேலைக்காக படிச்சிருக்கணும். அப்பதான் அந்த டாக்டர் வேலையை பார்க்க முடியும். அப்படித்தானே? அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே. சோ அப்போ அதுக்கு அந்த ஒரு வேலை செய்யணும், ஒரு வருமானத்தை பெறணும் அப்படின்னா அதற்கு அவர் தன்னை முதல்ல என்ன பண்ணா தகுதிப்படுத்தணும். அதே போலதான் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். இதற்குரிய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இதற்கு நாம் என்ன பண்ணோம்? முதல்ல நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மை நாமே தகுதிப்படுத்தினாதான் அந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்யும். நம்ம வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாக மாறும். அப்போ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீது ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்னு. அப்ப தாவீது ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு அவன் வாழ்க்கையில என்னென்னலாம் செஞ்சான், அவனுடைய கேரக்டர் என்ன, அவன் வாழ்க்கையில அவன் கர்த்தருக்கும் அவனுக்கு இருந்த உறவு என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் நம்ம தியானிச்சு
இந்த நம்ம வார்த்தைகளை முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் வந்து இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, தாவீது ராஜா எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ அதே போல நாமும் இந்த வருஷத்துல விருத்தி அடைய போகிறோம். ஆமென். அதே போல தாவீது ராஜா எதெல்லாம் செஞ்சதுனால அவன் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால. அப்ப கர்த்தர் அவனோடு கூட இருப்பதற்கு தாவீது ராஜா என்னெல்லாம் செய்தான் அப்படிங்கிறத ஒரு சில வாக்கியங்கள், ஒரு சில வேத வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்க போறோம். முதல் வசனம் சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 34:1. கர்த்தரை அல்லேலூயா. தாவீது ராஜா அந்த இடத்துல பாடுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தாவீது ராஜா குறித்து நம்ம படிக்க போனோம் அப்படின்னா, அவர் ஒரு துதிக்கக்கூடிய மனுஷன். எனவே சத்தமா சொல்லுங்க, துதிக்கக்கூடியவர். நம்ம சங்கீதம் மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை சங்கீதம் நமக்கு இருக்கு? மொத்தம் எத்தனை சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு? நமக்கு 150 சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை சங்கீதம்? 150 சங்கீதம். இதுல தாவீது பாத்தீங்கன்னா சற்றே குறைய 73 சங்கீதம் அவர் பாடி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் அந்த சங்கீதம் எல்லாம் நிறைய அவர் பாடிட்டே இருக்கிறாரு. அவரு அந்த சங்கீதம் பாடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, தேவனை நோக்கி துதிக்கக்கூடியது. அல்லேலூயா. அப்போ தேவன் யார் அப்படின்னா, தேவன் வந்து துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எங்க வாசம் பண்ணுகிறவர்? துதிகளின் மத்தியில. கோடான கோடி தேவ தூதர்களுடைய அந்த துதி, அவர் துதியின் சத்தத்திலே வாசம் பண்ணக்கூடிய கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆனா அந்த தேவன் நம்முடைய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பெல்லாம் துதிக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ, அவருடைய நாமத்தை நம்ம எப்பெல்லாம் உயர்த்துகிறோமோ, அந்த தேவ தூதர்கள், கோடான கோடி தேவ தூதர்களுடைய துதியில் வாசம் பண்ணுகிறவர் அங்கிருந்து மேலிருந்து கீழே இறங்கி வந்து நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவதற்கு முதல் காரியம் என்ன? தாவீது ராஜாவோடு தேவன் கூடவே இருந்ததற்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா, தாவீது ராஜா எப்படிப்பட்டவனாக இருந்தானா, துதிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்டவனா இருந்தா? துதிக்கிறது. துதிக்கிறதுனா என்னது? பாடுதல், ஆராதித்தல், தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவர் என்ன பண்றது? பாடுதல். அதுக்கு பேரு தான் நம்ம துதிக்கிறது நம்ம சொல்றோம். அப்ப இந்த துதியின் மத்தியில வாசம் பண்ணக்கூடிய தேவனை, வானத்திலிருந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு கோடானக்கூடிய தேவ தூதர்கள் மத்தியில வாசம் பண்ணக்கூடிய தேவனை கீழே இறங்கி பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய துதி, நம்மளுடைய ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய துதிக்கக்கூடிய துதி அவருக்கு ரொம்ப இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அவர் மேல இருந்து என்ன பண்றாருன்னா, மேல இருந்து கீழே இறங்கி வந்து நம்மளுடைய துதியின் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய துதினா நம்ம எங்கெல்லாம் துதிக்கிறோம்? சபையில சேர்ந்து துதிக்கிறது ஒண்ணு. ஆனா அதை இல்லாம எங்க நம்ம அதிகமாக துதிக்கணும் அப்படின்னா, சபையில மேக்சிமம் என்ன, வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஒரு மணி நேரம் இங்க பாட்டு பாடுறது, ஒரு அரை மணி நேரம் நம்ம பாட்டு பாடுறோம். அப்ப அந்த அரை மணி நேரம் மட்டும்தான் நம்ம வந்து தேவனை துதிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு பழக்கம் வேணும். நாம் அனுதினமும் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் அவர் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சொல்லுங்க, அவருடைய துதி என்ன? அவர் எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். அல்லேலூயா. எப்போதும் என்ன அர்த்தம்னா, 24 மணி நேரமும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல தாவீது பாடுகிறார். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். எங்கெங்க நான் தூங்குறதே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கிடும். எங்க 24 மணி நேரம் என்னுடைய அந்த துதி வந்து நாவில் இருக்கிறது. அப்போ அவருக்கு அந்த இடத்துல தாவீது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய வாய், என்னுடைய நாவானது நம்ம என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம், இந்த நாவிலிருந்து ஒரு வார்த்தை அவரை தேவனை துதிக்கக்கூடிய ஒரு துதி. நமக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாட்டு பாட தெரியுமா? தெரியாதா? கண்டிப்பா தெரியுங்க. சேர்ந்து பாடும்போது அழகா சேர்ந்து பாடுறீங்க. அப்ப அந்த பாடலானது ஏதோ ஒரு நமக்கு பிடித்த பாடல், அல்லது தேவனை மயக்கக்கூடிய பாடல், அந்த வார்த்தை அவரை தேவனை துதிக்கக்கூடிய அந்த பாடலானது நம்முடைய நாவில எப்பொழுதும் ஓடிட்டே இருக்கணும். நம்ம என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம், வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம், இல்ல சமைச்சிட்டு இருக்கலாம், துணி துவைச்சிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இன்னும் நம்ம தூங்கும் போது கூட அந்த நம்முடைய நாவு வந்து அசைன்னு சொல்லுது வேதம். எப்படின்னா, ஒரு வேதபாரர் இருக்காரு, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும் போது படுத்திருக்காரு, இந்த பக்கம் பரண்டு படுக்கிறாரு, ஸ்தோத்திரம் 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 சொல்றாரு. இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாரு, அப்பவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றாரு.
அப்ப காலையில எந்திரிச்சோன்னா அந்த கீழே அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேட்கிறாரு, ஏன் பாஸ்டர் நைட் எல்லாம் நீங்க தூங்கவே இல்லையா, நைட் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரா, இல்லையே நான் நல்லா தூங்கினேனே அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இவர் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனா அவருடைய ஆத்மா தேவனோட கனெக்ட் ஆயிருக்கு. அல்லேலூயா. அவர் பிறண்டு படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து என்ன வந்துருச்சு, ஸ்தோத்திரம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் உடம்பு மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கு, ஆனா ஆத்மா தேவனோடு கனெக்ட் ஆயிருக்கு. அல்லேலூயா. அப்ப நாம தூங்கிட்டு இருக்கும் போது கூட நம்முடைய நாவானது அல்லது நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மாவானது தேவனோடு கனெக்ட் ஆகி தேவனை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த தேவனுக்கு நமக்கு கூடிய உறவு, அதாவது தேவன் எப்போது நம்மளோடு கூட வாசம் பண்ணுவதற்கு அது வழி செய்கிறது. அல்லேலூயா. அப்ப தாவீது ஏன் இப்படி சக்சஸ்ஃபுல்லா, ஏன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தான், தேவனை எப்படி அவரோடு கூட இருந்தார்னா, அவன் 24 மணி நேரமும் தேவனை துதிக்கிறவனாக இருந்தான். தேவனை எப்போதும் அவனுடைய பாடு, அவன் வாயிலிருந்து எப்போதும் அந்த துதியானது போயிட்டே இருக்கும். எப்போதும் அவரை தேவனை துதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் எழுதின பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 73 சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சும்மா எத்தனை தடவை பாடியிருப்பான். அல்லேலூயா. இப்ப நம்ம சும்மா நம்ம பாத்ரூம்ல இருந்து பாடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பாத்ரூம் குளிக்கும் போது பாடிட்டு இருப்பா குளிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து தாவீது பாடுறதெல்லாம் எழுதியிருக்கல. அவர் முக்கியமான பாடல்கள் மட்டும்தான் ஒரு 73 சங்கீதம் நம்முடைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்பொழுது அவன் தேவனை துதிக்கக்கூடிய பழக்கம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அதே போல பாத்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுத்தமாவான். அல்லேலூயா. தாவீதுக்கு சும்மா வெறுமனை பாட்டு பாடுறது இல்ல, அவர் எப்படி பாட்டு பாடுவார்னா சுரமண்டலத்துல வந்து வாசிச்சு பாட்டு பாடுவாராம். சுரமண்டலங்கிறது என்னது? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இசை கருவி. அல்லேலூயா. எப்படி வந்து நம்ம கீபோர்ட் எல்லாம் வச்சிருக்கோம், நிறைய அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி சுரமண்டலம் அப்படிங்கிறது ஒரு இசை கருவி. அப்போ தாவீது வந்து அந்த இசைக்கருவி வாசிப்பதுல ரொம்ப வல்லவனாக இருந்தான். அதனாலதான் தாவீது ராஜாவுக்கு அந்த அசுத்த ஆவி பிடிக்கும் பொழுது தாவீது ராஜா வந்து அவர் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அசுத்த ஆவி அந்த சவுலை விட்டு விலகி ஓடி போகுமா. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இவர் ஜஸ்ட் தாவீது வந்து அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாச்சாலே போதும், அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, அதாவது இந்த சவுல் ராஜாவுக்குள்ள இருக்கிற ஆவி ஆட்டோமேட்டிக்கா அவனை விட்டு வெளியில ஓடி போயிருமா. அப்ப அந்த அளவுக்கு அந்த சுரமண்டலத்தை வாசிப்பதில் அவர் தேறினவராக இருந்தார். அல்லேலூயா. அப்ப இதை கொண்டு ஒரு பாட்டு பாடுறது அப்படின்னா வெறுமனே பாடுறதுல அவர் அந்த இசைக்கருவியை வாசிச்சு, அந்த சங்கீதத்தை நீங்க நிறைய வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைன்ல போட்டிருக்கோம். ஒவ்வொரு சங்கீதம் பாத்தீங்கன்னா இந்த வாத்திய கருவியில வாசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்லைன்ல போட்டிருப்பாங்க. அதே போலதான் இவர் இந்த சுரமண்டலம், பர்டிகுலரா அந்த சுரமண்டலம் வாசிப்பதுல ரொம்ப கெட்டிக்காரராக, அதாவது அதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு இதுல இருந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நாம் தேவனை துதிக்கும் பொழுது வெறுவாயில பாடுறதை விட எதோட சேர்ந்து பாடணுமா, இசையோடு சேர்ந்து பாடும் பொழுது இன்னும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் எங்க போறது இசை கருவிக்கு? எங்க வீட்டுல கீபோர்டு கிடையாது, மியூசிக் எந்த விதமான சிஸ்டமே இல்லை அப்படின்னா அதை விட முக்கியமான ஒரு பெஸ்டான இசைக்கருவி இது. நல்ல கை தட்டுங்களேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா. என்ன பண்ணோம், நம்ம பாட்டு பாடும் பொழுது ஏன் கை தட்ட சொல்றோம் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. நீங்க வெறுமனே சும்மா வாய் வச்சு பாடுறதை விட நல்ல கரங்களை தட்டி பாடும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாகி ஆட்டோமேட்டிக்கா தேவன் நம்மளோடு வந்து பக்கத்துல வந்து நம்மளோடு கூட வாசம் பண்ணுவதற்கு அது வழிவகை செய்கிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடு பண்ணலாமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கட்டமா பாருங்களேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாய் பாடுறதோடு மட்டுமல்லாம நம்ம கரங்கள் என்ன பண்ணா அதை நல்ல கரங்களை தட்டி, நம்ம சர்ச்சில் ஆலயத்துல பாடினாலும் சரி, இல்ல வீட்டுல வந்து அந்த ஆராதனை நம்ம காலையில ஜெபிக்கும் பொழுது இல்ல நைட்டு ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறோமா? அந்த மாதிரிலாம் காலை ஜெபம், நைட்டு இரவு ஜெபம் அதெல்லாம் ஜெபிக்கிறோமா? வீட்டுல எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? அதெல்லாம் கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சு எங்க இருக்கு?
ஜெபத்துல ஒரு மீனை வந்து நீங்க தண்ணியை விட்டு வெளியே எடுத்து போட்டா செஞ்சு போயிடும். அதே போல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையானது அந்த அளவுக்கு பெரிய மேன்மையை அடையாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப அதிகாலையில குறைஞ்சபட்சம் 4 மணிக்கு எந்திரிச்சு தேவ சமூகத்துல ஒரு 2 பாட்டு பாடி ஒரு 2 அதிகாரத்தை வாசிச்சு நல்லா குழந்தைய அழுவுறீங்க நல்லா வாசிச்சு அதுக்கு நல்ல தேவனை வந்து துதித்து பாடி நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து செவிப்பதற்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே போல இரவு பொழுதுலையும் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பமா சேர்ந்து ஒரு 1 மணி நேரமாவது கூட ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில இந்த ஜெபம்ங்கிறது நம்முடைய உயிர் மூச்சு மாதிரி. எவ்வளவு நேரம் நம்மளால மூச்சு விடாம இருக்க முடியும்? ஆமா, 10 ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்கு மேல நம்மளால மூச்சு விடாம இருக்க முடியாது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெபமும் வேத வாசிப்பும் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை செத்ததுக்கு சமமான ஆயிரும். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பாக இருக்கணும், எப்பொழுதுமே சமாதானமா இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாகவும் தேவனை ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய அந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் உயிருள்ளதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீது ராஜா அவனோடு கர்த்தர் கூடவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா எப்பொழுதும் தாவீது ராஜா தேவனை ஏமா மொபைல் கீழேமா உன்னதாமா எப்பொழுதும் தாவீது ராஜா துதிக்கிறவராகவும் தேவனுடைய சமூகத்திலே அவரை எப்பொழுதும் 24 மணி நேரமும் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா கர்த்தரை அவர் சார்ந்து இருந்தார். எப்பொழுதும் எல்லா காரியத்துக்கும் அவர் கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்திருந்தார். இந்த உலகத்துல அவருக்கு தாவீது ராஜாவான போது கூட அவர் எல்லா விஷயத்துக்கும் அவர் கீழே நிறைய படைகள் இருந்தது, நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. ஆனாலும் தாவீது ராஜா தனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து இருந்தாலும் சரி, அவர் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் யாரைதான் சார்ந்திருந்தார்? கர்த்தரையே சார்ந்திருந்தார். அல்லேலூயா. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தேவை இருந்தது. இப்ப திடீர்னு எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும்னு வச்சுங்களேன், உடனே என் சிந்தனை எங்க போகும்? கர்த்தரத்துல போகுது. மாமன் கொடுப்பானா, இல்ல மச்சான் கொடுப்பானா, இல்ல தம்பி கொடுப்பானா, இல்ல பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா யாரு நம்ம ஒரு 1000 ரூபாய் கேட்டா யாரு கொடுப்பான் அப்படின்னா நம்முடைய சிந்தனை போகும். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனால் தாவீது ஒரு ராஜா, அந்த தேசத்துக்கே ராஜாவாக இருந்த பொழுதும் அவன் எல்லா விஷயத்துக்கும் யார் இடத்துல போனான் அப்படின்னா அது தேவனிடத்துலதான் போனான். கர்த்தரையே சார்ந்திருந்தான். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34:1. சங்கீதம் 34:1 இல்ல சாரி, சங்கீதம் 18:8. சங்கீதம் 18:8. அவர் நாட்டிலிருந்து உரை அவர் வாயிலிருந்து பச்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழுவி இருந்தது. ஆமா, ஓகே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனிடத்தில் பற்றுதலாக இருப்பதே நலம். சாரி, 118:8. 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் யாரிடத்தில் பற்றுதலா இருப்பதனாலும், நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இந்த உலகத்துல மனுஷனை நம்பியதை பார்க்கிலும், நம்ம சுத்தி எந்த ஒரு காரியத்துக்காகவும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் யார் மேல பற்றுதலா இருக்கணுமா? கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். அடுத்த வசனம் எப்படி சொல்லுது? 9வது வசனம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். யாரை நம்புவதை பார்க்கிலும்? பிரபுக்களை. இப்ப நம்ம அநேகர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த நல்ல அரசியல்வாதிகள் எல்லாம் தெரியும், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் தெரியும். அப்ப எந்த ஒரு காரியமா இருந்தா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போய் பார்ப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு வச்சுங்களேன், யாரும் அநேகர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய எம்எல்ஏட்டையோ இல்ல எம்பிட்டையோ ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு அந்த வேலைக்காக போவாங்க.
அப்போ அந்த இடத்துல ஒரு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிகளை, தனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகளை நம்புவதை பார்க்கிறோம். ஏன்னா இப்ப இந்த காலத்துல பிரபுகள் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை நம்புவதை பார்க்கிறோம். யார் பேர பற்றுதலா இருப்பது நலமா? தேவனிடத்தில், கர்த்தரிடத்திலே பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமாகினார் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியரை நோக்கி ஏபோத்தையின் இடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தோட பின்புலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீதும் அவனுடைய படைகளும் பாத்தீங்கன்னா அவங்க வெளியில போய் சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டாங்க. அவங்க திரும்ப வர்ற நேரத்துல அமலேக்கியர் அவருடைய குடும்பம், இங்க கவனிங்க, பேசக்கூடாது, இங்க கவனிங்க, அவருடைய குடும்பம், அவருடைய பெண்ஜாதி பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடுகள், இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த போர் வீடுகள் எல்லாவற்றையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜனங்களுடைய எல்லா அவருடைய சொத்து எல்லாத்தையும் அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய கூடாரத்தை எல்லாம் சுத்தரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப தாவீதும் அவங்களுடைய கூட இருந்த தன்னுடைய படைகளும் அங்கிருந்து ரிட்டர்ன் வரும் பொழுது எல்லாத்தையும் அமலேக்கியர் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலை, அதாவது ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலை, அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையில சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்றான் அப்படின்னா, இவனை தாவீதை நம்பிதான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அமலேக்கியரை அவங்க எடுத்துட்டு போனதுனால தாவீதை கல்லறி கல்ல எடுத்துட்டான். ஏன்னா இத்தனை வருஷம் நான் ஒன்ன நம்பிதான் இருந்தோம், ஆனா இன்னைக்கு எங்க கவனிமா, இங்க கவனி, அங்க பேசிட்டு கூடாது, இங்க கவனிமா. அந்த இடத்துல தாவீதை இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு தாவீதை கல்லறி கல்லெல்லாம் எடுத்துட்டான். அப்ப தாவீதுக்கு என்ன பண்றேன்னு புரியல. ஏன்னா தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய சொத்து எல்லாமே தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்திட்டு தேவ சமூகத்துல அவன் உட்கார்ந்து கேட்கிறான் கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு நெருக்கமான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுடைய சிந்தை என்ன பண்ணோம்னா, டக்குன்னு அந்த இடத்துல அதுக்கு ஒரு ரெமிடியை தேட தான் போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பொருள் மொபைலே ஒருத்தர் பிடிக்கிட்டு ஓடுறான்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரே நான் போய் துரத்தி பிடிக்கலாமா, அந்த மொபைல் நான் பறிச்சுட்டு போய் திரும்ப வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்போமா? எப்ப உடனே என்ன பண்ணுவோம்? பின்னாடியே போய் அந்த மொபைலை திரும்ப வந்துட்டு பிடிங்கிட்டு வர்றதுதான் நம்ம பார்ப்போம். ஆனா இவனுடைய எல்லா சொத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனிடத்துல அவன் உட்கார்ந்து கேட்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? நான் போயிட்டு அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த இடத்துல நான் போய் அவங்களை ஜெயிச்சுட்டு வருவனான்னு கர்த்தரிடத்துல அவன் கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப எல்லா சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் தேவனை நோக்கி பார்க்கிறவனாக, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய உத்தரவை எதிர்பார்க்கிறவனாக, கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்க்கிறவனாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் வெயிட் பண்ணி சொல்றான். அப்ப அந்த கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரு, அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு அவருக்கு கர்த்தரிடத்துல வார்த்தை கொடுத்தவனே, வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சேனைகளோடு போய் அந்த தண்டை தொடர்ந்து போய் அவர்கள் எல்லாம் முறியடித்து அவன் எதெல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னா எல்லாத்தையும் திரும்ப அவர்கிட்ட மீட்டு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இப்ப தாவீது ராஜா ஏன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்? ஏன் கர்த்தர் தாவீது ராஜா நாளுக்கு நாள் பெருக்கம் அடைகிறான்? ஏன் அவர் விருத்தி அடைந்தான் என்றால், தாவீது ராஜாவோடு தேவன் கூட இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் அவர் தாவீது ராஜா எந்த சூழ்நிலையிலும் தேவனையே சார்ந்து இருக்கிறவராக, தேவனையும் நம்பி இருக்கிறவராக, எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறவராக ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டதுனாலதான் தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப நாமும் நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புகிறவர்களாக, எல்லா விஷயத்துக்கும் நீங்க தேவனை எதிர்பார்த்து நீங்க போங்க. எல்லாத்துக்கும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில சகலவற்றையும் கர்த்தர் விருத்தி அடையவும், அதே வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதையும் நம்மால் உணர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க?
அப்போ கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, எல்லாத்துக்கும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதை நம்மளால உணர முடியும். நாளுக்கு நாள் நம் விருத்தி அடைவதற்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தாவீது ரொம்ப நீதிமானாக இருந்தா. எப்படின்னா, நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. ஆமா, தாவீதை போல, தாவீதை அவனை குறித்து நம்ம தாவீது அப்படின்னாலே அவன் செஞ்ச ஒரு சில பாவங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனாலும் தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தானா, அங்க இருந்த என்னுடைய ராஜாக்களை பார்க்கிலும், அங்க இருந்த மனுஷர்களை பார்க்கிலும் நல்ல ஒரு நீதிமானாக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. எப்படி அவனை பாத்தீங்கன்னா, 2 சாமுவேல் 24:17 இப்படி சொல்லுகிறது. 2 சாமுவேல் 24:17, 2 சாமுவேல் 24:17. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. இது என்ன சம்பவம் அப்படின்னா, தாவீது ராஜா தன்னுடைய ஜன தொகையை கணக்கெடுப்படியாக ஆள் அனுப்புறான். கவனிங்க, சத்தம் போடாதீங்க. சீக்கிரம் முடிக்குமா வேண்டாமா? கோஆபரேட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம், இல்லைன்னா நான் பேசிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் கண்ணெல்லாம் சத்துது. சீக்கிரம் முடிச்சிடலாம். தாவீது ராஜா நீதிமானாக இருந்தார். அந்த நீதிமானாக இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நாமளும் நீதிமானாக இருக்கணும். எப்படி தாவீது ராஜா நீதிமானா இருந்தார்னா, அவர் வந்து ஒரு கணக்கு எடுக்க முடியாது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மொத்த தொகை எவ்வளவு? ஏன்னா ஜனங்கள்ல இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்துல இருந்து ஜனங்களை கூட்டிட்டு வர்றாரு. எல்லா கோத்திரத்துக்கும் அந்த இடம் எல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்போ இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுப்பதற்காக தன்னுடைய ஆட்களை அனுப்புறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இதோ வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன, அதை போல உன்னுடைய சந்ததி என்ன பண்ணும்? பெருக பண்ணும். கடற்கரை மணல் அத்தனையா உன்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பெருகுவாங்க அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. மணலை போல எண்ண முடியுமா? அதே போல வானத்து நட்சத்திரங்களை என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது. அப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக தாவீது ராஜா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஜனங்களை எண்ணிக்கை டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக கணக்கெடுக்க முடியாத ஆட்கள் அனுப்புறாரு. அந்த இடத்துல கர்த்தர் கோபமாகி அவர் ஜனங்க அந்த தாவீது ராஜா பண்ண தப்பின் நிமித்தம், தவறின் நிமித்தம் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு வாடையை உண்டு பண்ணுகிறார். ஜனங்களுக்குள்ள நோய் வருகிறது. ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மடிந்து போகிறார்கள், எல்லாம் செத்து போறாங்க. அப்ப சாகர பார்த்தோன்னு தாவீது ராஜா ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட அந்த இடத்துல தேவனிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்றாரு. நான் தான் பாவம் செய்தேன். யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்றாரு, நான் தான் பாவம் செய்தேன், அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? தன்னுடைய பிள்ளைகள், அதாவது அந்த ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஆடுகள் என்ன தப்பு பண்ணுச்சு? நான் தானே தப்பு பண்ணேன், நான் தானே கணக்கெடுத்து சொன்னேன். அப்ப அந்த பாவத்திற்குரிய தண்டனை என் பேரிலும் என்னுடைய குடும்பத்தின் பேரிலும் வரட்டும். ஏன் இந்த ஜனங்களை நீங்க தண்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினா. அல்லேலூயா. இப்ப நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். அப்ப கர்த்தர் வந்து ஒரு தண்டனை கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? உடனே கர்த்தர்ட்ட நம்ம வந்து சண்டை போடுவோம். அல்லேலூயா. அங்க கவனிங்க பாபு, இங்க கவனிங்க. சோ நம்ம கர்த்தரிடத்துல சண்டை தான் போடுவோம். ஏன் கூட ஏன் இப்படி எனக்கு வந்து தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையில இருந்து நம்ம தப்பிக்கிறதுதான் வழி பார்ப்போமே ஒழிஞ்சு அந்த இடத்துல நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு யாருக்கும் ஒத்துக்க மாட்டோம். அப்படித்தானே? அல்லேலூயா. நம்ம வீட்லயா இருக்கட்டும், இல்ல தேவனுக்கு முன்பாக இருக்கட்டும், தவறு செஞ்சது யாருமே, தான் செஞ்ச தவறை யாருமே ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் தாவீது ராஜா, அதாவது நீதிமானாகிய தாவீது ராஜா, நான் தானே தப்பு பண்ணேன், நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தப்பு வேணாலும் தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என்னுடைய ஆடுகளாகிய என்னுடைய ஜனத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, தண்டிக்காதீங்க, அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சங்காரம், அவர் மீது இருக்கக்கூடிய அந்த மரண கண்ணியில் இருந்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு தாவீது ராஜா அந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதிமானாக்கி தாவீது அப்ப வந்து ரொம்ப நீதிமானாக இருந்தார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவன் செஞ்ச தப்பு ஒரே ஒரு தப்பு தான். இது வந்து 2வது தப்பு.
இந்த 2 தவறை தவிர வேற எந்த தவறையும் செய்யாத தன்னுடைய ஜனங்களை எப்படி தன்னுடைய ஆடு மேய்க்கும் பொழுது எப்படி அந்த ஆடுகளை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியுடைய வாய்க்கும் தப்புவித்தானோ, அதே போல அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய சொந்த ஆடுகளை எப்படி பார்த்துட்டானோ, கவனிச்சு பார்த்துட்டானோ, எல்லாவற்றிலும் எல்லா பொல்லாப்பிற்கு விலக்கி பாதுகாத்து கொண்டானோ, அதே போல தன்னுடைய ஜனங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தேசத்திலிருந்து வரக்கூடிய சண்டைகள், போர்கள் எல்லாவற்றிலிருந்து தன்னுடைய ஜனங்களை விலக்கி பாதுகாத்து ஒரு நீதி அரசனாக, நேர்மையான ஒரு அரசனாக அந்த ஜனங்களை ஆட்சி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, சோ நல்ல ஒரு நீதிமானாக இருந்தது நிமித்தம் தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது ராஜா செய்ததெல்லாம் அவன் திருப்தி அடைந்தான். நாளுக்கு நாள் அவன் திருப்தி அடைந்தான். அல்லேலூயா. சோ இன்னும் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, நீங்க எல்லாம் தூங்கிடுவீங்க. சோ 3 பாயிண்ட் நான் திரும்ப சொல்றேன். ஒண்ணு அவன் தினம் அனுதினமும் தேவனை துதிக்கிறவனாக இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் டெய்லி மட்டும் இல்ல, ஒரு 24 மணி நேரமும் தேவனை துதிக்கக்கூடிய பாட்டு. நம்ம சினிமா பாட்டு பாடுறது இல்ல, என்ன பாட்டு? நம்ம அடிக்கடி அதானே பாடுறோம். சும்மா அப்படி ஜாலியா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வாயில இருந்து என்ன பாட்டு தான் வரு? அந்த பாட்டு வரக்கூடாது, கர்த்தரை துதிக்கக்கூடிய பாட்டு. அல்லேலூயா. அப்ப அந்த பாட்டு நம்முடைய நாவிலிருந்து புறப்படும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இருப்பார். நாம் தினம் விருத்தி அடைகிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. 2வது காரியம், எல்லா விஷயத்துக்கும், நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்கும் யாரை நம்பிதான் இருக்கணும்? கர்த்தரை நம்பியே இருப்போம். அல்லேலூயா. எல்லா விஷயத்துக்கும், எல்லா காரியங்களும் நீங்க அது மாதிரி விட்டு கொடுத்து பாருங்களேன். உங்க நீங்க என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாலும், ஒரு பாஸ்டர் அந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க காலையில ஒரு சாரி எடுத்து கட்டும்போது கூட ஆவியானவர்கிட்ட கேட்பான், இந்த சாரி எனக்கு மேட்சிங்கா இருக்கா, இதை நான் கட்டட்டுமான்னு கேட்பாங்களாம். அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட கேட்போம்? அம்மா அப்பாட்ட கேட்போம். ஒய்ஃபா இருந்தா யார்கிட்ட கேட்பாங்க? கணவன்கிட்ட கேட்பாங்க. அது கேட்கறவங்க இன்னைக்கு இல்ல, ரொம்ப கம்மி. சோ அந்த மாதிரி தன்னுடைய விருப்பத்தை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாஸ்டர்மா சார் சொல்லுவாங்க, எல்லா விஷயத்துக்கும் ஒரு சாரி கட்டினா கூட, நான் இந்த சாரி நான் கட்டிக்கிட்டுமா, இன்னைக்கு இந்த சாரி நான் கட்டிட்டு போட்டுமா, அழகா இருக்கா எனக்கு அப்படின்னு கேட்பாங்களாம். இதுல இருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் தேவனை சார்ந்து, தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா, இது உங்களுக்கு சித்தமா, இது உங்க திட்டத்தின்படிதான் இருக்கா அப்படின்னு தேவ சமூகத்துல நாம போய் நேரம் உடனே பாஸ்டர்ட்ட ஓடக்கூடாது. யார்கிட்ட ஓடக்கூடாது? பாஸ்டர் தேடி ஓடக்கூடாது. நீங்களே தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய உத்தரவை கேட்டு அதை செஞ்சீங்க அப்படின்னா சகலவற்றையும் அதை கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவதற்கு தெய்வம் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிற்கும் யாரை நாம சார்ந்திருக்கணும்? பக்கத்தில் உள்ளவங்க மேல சாஞ்சிருக்க கூடாது. யாரை சார்ந்திருக்கணும்? கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்களாக. அல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்க இருப்பாரு? தேவனை யார் கூட இருப்பாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. 3வது காரியம், நீதிமானாக. நாம் செய்யறது எல்லாமே எப்படி இருக்குன்னா நீதியாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக அது சரியானதாக இருக்கணும். மற்றவர்களுக்கு அவர்களை குற்றப்படுத்துறது, மற்றவர்களை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யறது, மற்றவர்களை குறை சொல்லிட்டே இருக்கிறது, இது போல தேவனுக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக அல்ல, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக காணப்படும் பொழுது. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நீதிமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பார்க்கிற பார்வையிலே நீதி இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? நான் பார்க்கிற பார்வையில நீதி இருக்கணும். நான் பேசுற வார்த்தையில நீதி இருக்கணும். நான் கேட்கிற செவியில என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். அல்லேலூயா. நான் என்ன சிந்திக்கிறனோ, என் மனசுல நான் என்ன யோசிக்கிறனோ அதுல கூட என்ன இருக்கணும்னா நீதி இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. எல்லாம் அறத்துக்கு மட்டும் புரியுது எனக்கு. ஆனா நான் சொல்ற வார்த்தை இந்த 3 விஷயத்தையும் மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்திலும் நீங்க பாக்குற பார்வைன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மொபைல் நீங்க எடுக்கிறீங்க, இந்த மொபைல் நீங்க நம்ம சும்மா நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்க்கலாம் தான் போவோம். ஆனா மெசேஜ் மட்டுமா வருது? எல்லாமே வருது. எது போனாலும் சரி, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போனாலும் நீங்க ஒண்ணு பாத்துட்டு இருப்பீங்க, அது ஒண்ணு பிளிங்க் ஆயிட்டு இருக்கும் முன்னாடி.
அதை போய் நீங்க டச் பண்ணீங்கன்னா அது வேற எங்கெங்கயோ போகும். அப்போ அதை பார்க்க கூடாது. என் கண்ணு வந்து இது வந்து தேவன் என்னோட கூட இருக்கிறார். என் கண்ணு வந்து நீதியானதை மட்டும்தான் பார்க்கணும். அதாவது என்னன்னா நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்க வரணும்னா எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? என்னுடைய கண்ணு நீதியானதை மட்டும்தான் பார்க்கணும். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? நல்லா சத்தமா சொல்லுங்க. அறத்தூக்கத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. என் கண்ணு என்ன பண்ணக்கூடாது? அருவருப்பான, கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தர் என் பக்கத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன், என்னால சினிமா பார்க்க முடியுமா? என் கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. நான் சினிமா போடுறேன், அவர் என் கூட உட்காந்து பாப்பாரா? இல்ல ஒரு சீரியல் ஓடுது, அவர் கூட வந்து பாப்பாரா? இல்ல நான் வந்து உட்காந்து ஏதோ பாத்துட்டு இருக்கேன் மொபைல்ல, அப்ப அவர் பக்கத்துல இருந்து அதை பாப்பாரா? பார்க்க மாட்டார். அப்ப கர்த்தர் என் கூட இருந்தா தான் நான் நாளுக்கு நாள் என்ன பண்ண முடியும்? பெருக முடியும், விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என் கூட இருக்குன்னா நான் நீதிமானாக இருக்க வேண்டும். என் கண்ணை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நீதிமானாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை நம்ம பார்க்க கூடாது, பேசக்கூடாது, கேட்க கூடாது, என் மனசுல இருதயத்துல சிந்திக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை நாம செய்யாம இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்னா நீதிமானாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருமே ஞானஸ்தானம் எடுக்கல? கரங்களை உயர்த்துங்க. இவ்வளவு பேர் ஞானஸ்தானம் எடுக்கலையா? இவ்வளவு பேர் குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்க, ஓகே. ஆனா ஒரு 15 வயசுக்கு மேல இருக்கோம்னா கண்டிப்பா அந்த புது வருஷத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும். எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. கண்டிப்பா எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்னவா மாறும் அப்படின்னா நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நம்முடைய பழைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டு, நம்முடைய இயேசுடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பாவங்களை முறித்து, நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கி, நம்ம புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக மாற்றும் பொழுது நாம் யாராக மாறுறோம் அப்படின்னா ஒரு நீதிமானாக மாறுகிறோம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நாம் நீதிமானாக மாறுறோம். அப்ப நீதிமானாக மாறும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவர்களாக மாறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்மளை நாமே யோசிச்சு நம்மளை நாமே தியானிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு 5 நிமிஷம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். எல்லாரும் எந்திரிச்சுக்கலாம். எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாம். எழுந்திருக்கலாம். டான்ஸ் இருக்கா? ஆடலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மூன்று விஷயத்தை நம்ம சொன்ன 3 விஷயத்தை ஒரு தடவை மட்டும் நம்ம சொல்லி அதை மட்டும் தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. நாம் இந்த வருஷத்துல 2026 நாம் விருத்தி அடைய போகிறோம். நல்ல கரங்களை விருத்தி ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? விருத்தி அடைய போகிறோம். விருத்தி அடையுமா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்குன்னா நம்ம அனுதினமும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று. 2வது, நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கண்களினாலே, செவிகளினாலே, நம்முடைய வாயினாலே, நம்முடைய இருதயத்தினாலே நாம் என்னவா இருக்கணும்? நீதிமானாக இருக்க வேண்டும். 3வது, எல்லா காரியங்களுக்கும் நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரையே சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் என்னவா இருக்கணும்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் அனுதினமும் எப்படி என்ன பண்றோம்? விருத்தி அடைகிறோம். அல்லேலூயா. விருத்தி அடைகிறோம். விருத்தி அடைகிறது அப்படின்னா நம்ம குடும்பத்துல உலகத்தில் ஆசீர்வாதத்தினால மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம விருத்தி அடையணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? நல்லா சத்தமா சொல்லுங்க. விருத்தி அடையணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடையணும் என்ன அப்படின்னா, நம்ம எப்போ ஞானஸ்தானம் பெற்று இந்த சபைக்குள்ள வந்தோமோ அன்னைக்கு இருக்கிற மாதிரியே வருஷம் பூரா இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை வாசிக்கிறதுல, நம்ம அதிகமாக தேவனை துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, நம்ம அதிகமாக தேவ சமூகத்துல காத்து இருக்கிறதுல, இதுல எல்லாம் நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் விருத்தி அடைஞ்சாதான் நம்முடைய உலகப்புறமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாருக்குமே விருத்தி அடையணும்னு வாஞ்சை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? ஆமா. உலக மனுஷன் ஒரு பழமொழி சொல்லுவான், சின்ன மீனை போட்டு என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, பெரிய மீனை போட்டு சின்ன மீன் பிடிக்கணுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனத்தை நான் படிக்கவே இல்லையே. நம்ம இருக்கா வேத வசனம் இருக்கா நமக்கு? பெரிய மீனை போட்டா என்ன சின்ன மீன் என்ன வரும்? கிடைக்கும். எப்படின்னா வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா,
முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட, நல்லா சத்தமா சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய மீனாகிய அந்த தேவனுடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் தேடுறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய ராஜ்யத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அதிகமாக ஜெபிக்கிறவங்க, தேவ சமூகத்துல காத்திருக்கிறவங்க, தேவனுடைய அதிகமா தன்னுடைய நேரத்தை ஒதுக்குறவங்க, யாரெல்லாம் அந்த மாதிரி அதிகமாக தேவ ராஜ்யத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப பெரிய மீனாகிய அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள், உலகத்தில் கூடிய எல்லா விதமான சகல விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு பின்பாக தானா வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அதுலயும் நம்ம விருத்தி அடையணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுல நம்ம விருத்தி அடையணும். அப்ப அதுல விருத்தி அடையக்கூடியவர்கள் விருத்தி அடையணும் அப்படின்னா தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம தியானிக்க போறோம். நல்ல கண்களை மூடுங்க.